இப்போ லாயருக்கு படித்து முடிச்சிட்டிங்க, அட்வொகேட்டை இன்ரோலும் பண்ணிட்டீங்க. அப்போ வந்தால் என்னோட சம்பளம் எவ்வளவு, எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் மார்க்னு மனசில் எழும். அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அந்த ஜூனியர் அட்வொகேட்ஸ் இப்போ மற்ற படிப்புகள்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வைப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிறாருன்னா ஒரு சில டாப்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்போ மற்றவங்க வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதில் 1 to 3 இயர்ஸ் வந்து அதிலே போயிடும். அப்போ வேலை கிடைக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ரோல் பண்ணி உள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து ஜூனியராக நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஒரு சீனியர் அட்வொகேட்டை சேர்ந்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 5,000 to 7,000 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட தனித்திறமையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லாத சீனியர் அட்வொகேட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லாமல் நீங்கள் அவங்க எது நினைக்கிறாங்களோ அது எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்குன்னு நீங்களே பார்த்துட்டு உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் திறமையை பார்த்துட்டு திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி 3 வருஷம் அதிகபட்சம் 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே பழகி உங்கள் திறமையெல்லாம் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டாக போட்டு ஒரு முதலீடாக போட்டு நீங்கள் வளர்த்துக்கிட்டு இண்டிபெண்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக கேஸ் எடுத்து நடத்தும்போது நீங்கள் வந்து ஃபீஸ் உங்கள் திறமையை தகுந்தாப்புல வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கோர்ட்டில் போய் நிறைய வாட்ச் பண்ணணும், ஆர்கியூமெண்ட்லாம் பார்க்கணும், ஜட்ஜ்மெண்ட்லாம் நோட் பண்ணணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து நிலைக்க முடியும். மற்றபடி பெருசாக எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா ஒரு திறமையை வளர்த்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.